الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون وقال النبي عليه الصلاة والسلام إذا لم تستحي فاصنع ما شئت صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படுகின்ற எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் நம் எல்லோருக்கும் ஒரு அற்புதமான, அருமையான, உயர்ந்த ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மார்க்கத்துடைய அடிப்படையில் தான் நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகள், தொழுகைகளாக இருக்கலாம், நோன்பு, ஸகாத், ஹஜ், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய சமூக வாழ்க்கை, நம்முடைய கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், இவைகள் அனைத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் இயன்ற அளவு அந்த ஷரியாவுல, அந்த மார்க்கத்துல சொன்ன அடிப்படையில் நாம் அவைகளில் ஈடுபட்டு கொண்டும் அவைகளை செய்து கொண்டும் இருந்து கொண்டோம். இதோடு சேர்ந்ததோடு உள்ள ஒன்றுதான் நம்முடைய கலாச்சாரம் அல்லது நம்முடைய நடை உடை பாவனைகள். ஏனென்றால் சிலர் நினைக்கலாம், வணக்க வழிபாடுகளை நபி அவர்கள் சொன்ன மாதிரி, ஷரியாவுல சொல்லப்பட்ட மாதிரி கண்டிப்பா கட்டாயம் நாம் செய்வோம். ஆனால் நம்முடைய நடையுடை பாவனைகளோ, கலாச்சாரங்களோ, பண்பாடுகளோ, இது உலகம் எப்படி போகுதோ அப்படித்தான் நாம் அவர்களுடன் சேர்ந்து இணைந்து போனால்தான் நாமும் தலையிலிருந்து கண்ணியமாக வாழலாம் என்ற ஒரு பேச்சு நம்முடைய சமூகத்தில் ஒரு சிலரால் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாமியர்களுக்கு என்று உள்ள இந்த ஒழுக்க விழுமியங்கள், பாரம்பரிய கலாச்சார பண்பாடுகள் இருக்கின்றது. இது நேற்றோ அதற்கு முந்தைய தினமோ புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல. அதற்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வே கூறுகின்றான், நபியுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, அந்த அடிப்படையிலே நீங்கள் வாழுங்கள். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா
அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரி. இந்த ஆயத் சூரத்துல் அஹ்ஸாப், அதாவது கந்தக்குடைய யுத்தத்துடைய விடயங்கள் கூறப்படக்கூடிய அந்த நேரங்களில் தான் இந்த ஆயத் இறங்கியது. அப்ப கந்தக்குடி யுத்தத்தில் உங்களுக்கு நபி அவர்கள் மிகப்பெரிய முன்மாதிரி. அவர்கள் தான் தலைமை தாங்கினார்கள். அவர்கள் தான் எதிரிகளை எதிர்த்து முதல் வரிசையிலே நின்றார்கள். அவர்கள் எவ்வாறு பொறுமையுடன் இருந்தார்கள், அவர்கள் எவ்வாறு வீரத்துடன் இருந்தார்கள், அவர்கள் எவ்வாறு அல்லாஹுடைய உதவியை முழுமையாக நம்பி வாழ்ந்தார்கள். இந்த ஆயத்திற்கு கீழாக முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகின்றார்கள், நபியுடைய வாழ்க்கையில என்றால் நபியுடைய சொல்லுல செயல்ல நபியுடைய நடவடிக்கைகளில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரி இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வை கூறுகின்றான், நாயகனை நீங்க சொல்லுங்கள், ஓ அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹ், நீங்க சொல்லுங்கள் என்னுடைய வழி நேரான வழி, நேரான பாதை, அதையே பின்பற்றுங்கள். அது அல்லாத கோணலான வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அவ்வாறு அந்த வழிகளில் சென்றால் நீங்கள் நேர் வழியை விட்டும் வழி தவறி விடுவீர்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் கூறுங்கள் என்னுடைய வழி. அப்ப நபி அவர்களுடைய வழி எது? அல்லாஹ் படித்துக் கொடுத்தது, அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது. நாங்க பார்க்கலாம், நபி அவர்களுக்கு பல கட்டங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் படித்துக் கொடுத்தான். விரிவாக பேசுவதற்குரிய நேரம் இல்ல. தொழுகைகளை எவ்வாறு தொழ வேண்டும், உதுவை எவ்வாறு செய்ய வேண்டும், தொழுகையுடைய நேரங்கள் எப்படி எப்படி என்பதெல்லாம் முஸ்லிம் ஷரீஃப்ல நீளமான ஹதீஸ். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே மாதிரி ஒழுக்கத்தை அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். குர்ஆன்ல சூரத்துல் கலம்ல ஒரு ஆயத்து வருது, வ இன்னக லஅலா குலுகின் அதீம், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஒரு உயர்ந்த குணத்தில் பண்பாட்டில் இருக்கிறீர்கள். இந்த ஆயத்திற்கு கீழாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அத்தபனி ரப்பி அதபன் ஹஸனா. தஃசீர் குர்துபியில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்னுடைய அல்லாஹ் எனக்கு அழகான ஒழுக்கத்தை கற்றுத் தந்தான். முன்னொரு காலத்துல எங்கட மூதாதையர்கள் சொல்வார்கள், அதபில்லாத மனுஷன், அதபில்லாத புள்ள, அது அதபு அதைத்தான். அத்தபனி ரப்பி அதபன் ஹஸனா, என்னுடைய அல்லாஹ் எனக்கு அழகான ஒழுக்க விழுமியங்களை கற்றுத் தந்தான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த, அவர்கள் செய்த அந்த பண்பாடு இருக்கின்றது, அந்த ஒழுக்க விழுமியங்கள் இருக்கின்றது, அது அவர்களாக உருவாக்கி கொண்டது அல்ல. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு படித்துக் கொடுத்தது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அதை சஹாபாக்கள் முழுமையாக எவ்வாறு மற்ற வணக்க வழிபாடுகளில் நபி அவர்கள் சொன்ன மாதிரி செய்தார்களோ அதே மாதிரி தன் பண்பாடுகளையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி செய்ததனால அல்லாஹ்வுடைய பல உதவிகளை கண்டார்கள். இன்று நமக்கு மிகப்பெரிய தேவை அல்லாஹ்வுடைய உதவி. ஆனால் அதிலிருந்து நேரடியாக எங்களை தடுக்காமல் மறைமுகமாக அல்லாஹ்வுடைய உதவி முஸ்லிம்களுக்கு வரக்கூடாது. அதிலிருந்து இஸ்லாமியர்களை தடுப்பதற்கு மறைமுகமாக இந்த உலகத்தில் பேசப்படுகின்றது என்ன? ஆண்கள் பெண்கள், பெரியவர் பெரியவர் என்ற பாகுபாடு தேவையில்லை, என்ற வித்தியாசம் தேவையில்லை, எல்லாருமே ஒன்றுதான். ஏன் பிரிக்கணும்? ஆண்களை வேறா பெண்களை வேறா ஏன் பிரிக்கணும்? பெரியவர் பெரியவரில் ஏன் பிரிக்கணும்? படித்தவர் படிக்காதவரில் ஏன் பிரிக்கணும்? நாங்க உலகத்திலே எல்லாமே ஒன்று, எல்லோருக்கும் ஃப்ரீடம், எல்லோருக்கும் சுதந்திரம், கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், ஆடை சுதந்திரம். அதனாலதான் இன்னைக்கு நாங்க பார்க்கலாம் சோசியல் மீடியாவோட, அதாவது தடியெடுத்தவர்கள் எல்லாம் வேட்டைக்காரர்கள் மாதிரி யார் யாருக்கு எப்படி எப்படி படுதோ அப்படி எப்படி பேசுகின்றார்கள். ஒரு கட்டுப்பாடு இல்ல, ஒரு வரையறை இல்ல. நம்முடைய விரோதிகள் விரும்புவது அதுதான். முழு உலகத்தில் உள்ள அது எல்லா மக்களையும் ஒரு சில அரபிகளே சொல்லுவார்கள், உங்களோட வணக்க வழிபாடுகள் உங்களோட மஸ்ஜிதுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. பஜாருக்கு வந்தா, மார்க்கெட்டு வந்தா, ஒரு அரபு நாட்டுல
அதாவது ஒரு பொருளை வாங்கினா எங்களை சரியா என்ன கூறுகின்றது, திருப்பி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி திருப்பி தந்தா எடுங்க. அப்ப அந்த அரபு நாட்டுள்ள நல்ல படித்த ஒரு ஆள் நாங்க சொன்ன மார்க்கெட் இப்படி இருக்குது, அதாவது வணக்க வழிபாடுகளை மஸ்ஜிதில வைத்துக் கொள்ளுங்க. பிசினஸ் உலகம் எப்படி போகுதோ அப்படித்தான் நாங்க போகணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இந்த உலகத்துல எப்படியாவது எல்லா மக்களையும் ஒரே கல்ச்சருக்கு கொண்டு வரணும், ஒரே கலாச்சாரத்துக்கு கொண்டு வரணும். அந்த ஒரே கலாச்சாரம் கிட்டத்தட்ட யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே நபியுடைய காலத்துல சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லதத்தபிஉன்ன சுனன மன் கப்லக்கும், நீங்க உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களுடைய அந்த வழிமுறைகளை ஷிப்ரன் பிஷிப்ரன் வதிராஅன் பிதிராஅன் ஜான் ஜானாக முலம் மூலமாக பின்பற்றுவீர்கள். அவர்களில் யாராவது ஒரு காரணத்திற்காக ஒரு உடும்பு பொந்துக்குள்ள நுழைந்தா நீங்க காரணமே இல்லாமல் அந்த பொந்துக்குள்ள நுழைந்திருவீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கின்றது. உலகத்துல ஃபேமஸான அல்லது பிரபலியமான ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம், ஒரு கலைஞனாக இருக்கலாம், ஒரு பாடகராக இருக்கலாம், அல்லது ஒரு நடிகனாக இருக்கலாம். அவர்கள் எப்படி உலகத்துல அவர்களுடைய நடைமுறை பாவனைகளை அமைத்திருக்கிறார்களோ அதே மாதிரி எங்களோட சில யங்ஸ்டர்ஸ் நடக்கிறாங்க. ஒரு காலத்தில் இருந்து நாங்க கிழிந்த ஆடைகளை உடுப்பதற்கு வெட்கப்படுவோம். ஏன் இந்த ஆடை கிழிஞ்சிருக்குது, பழசா கிடைச்சது, எப்படி வந்திருக்குதுன்னா வேதம் கிழிச்சு உடுக்கிறாங்க. டவுசர்ல மேல் பக்கம் கிழிச்சு அல்லது கீழ்பக்கம் தொடைப்பகுதி, முட்டுக்காலுக்கு கீழால் உள்ள பகுதி, அதை யாரோ ஒருவன் எங்கே உள்ள ஒருவன் செய்கிறான் என்று எங்களை சிலர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் உதாரணத்திற்கு கூறுகிறேன், எங்களை ஒவ்வொரு நடைமுறை பாவனைகளில் பல கயிறுகளை நலவுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். உதாரணமாக நாங்க எங்களோட நாட்டுல மாஷா அல்லாஹ் கையால விரலால தான் சாப்பிடுகின்றோம். எங்க நபியுடைய ஹதீஸும் அவ்வாறு தான். நீங்க விரல்களால சாப்பிடுங்க, அந்த சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னால் அந்த விரல்களை சூப்பிக் கொள்ளுங்க. நீங்க சாப்பிட்ட தட்டைகளை நன்றாக வலித்து சாப்பிடுங்கள். இன்று ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள பல நாடுகள், அது மொரோக்கோ, தூனூஸ், லிபியா போன்ற பல நாடுகளில் உள்ள பரம்பரை இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு கையால சாப்பிட தெரியும். அவங்களுக்கு அந்த போக்தான் வேணும், அந்த எப்போது தான் அவர்கள் வேணும் என்று அவர்கள் அப்படித்தான் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்க போய் நீங்க கையால சாப்பிடுங்க சொன்னதா அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளா சில ஒரு சிலர்களை தவிர. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த கருவிகளால சாப்பிட்டா தட்டையை வலித்து சாப்பிடுற அந்த சொன்னா இல்லாமல் போகுது. எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் ஷரீஃப் அபூதாவுதுல பதிவாக இருக்குது. யாராவது ஒருவர் من أكل في قطعة ثم لحسها تقول له القطعة أعتقك الله من النار كما أعتقتني من الشيطان. யாராவது ஒரு பாத்திரத்தில் ஒரு தட்டையை சாப்பிட்டு அதை வலித்து சாப்பிட்டால் அந்த தட்டை அவருக்காக துஆ செய்கிறது, நீ என்னை ஷைத்தானிடமிருந்து பாதுகாத்ததை போன்று அல்லாஹ் உன்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. அபூதாவுதுல வார ஒரு சஹீஹான ஹதீஸ். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, என்ன செய்து விட்டார்கள்? அந்த சுன்னத்திலிருந்து நம்மை விலக்கி விட்டார்கள், தூரமாக்கி விட்டார்கள். அதிலிருந்து மீண்டும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு சுன்னத்துடைய அடிப்படையில கொண்டு வருவது என்பது இலகுவான காரியம் அல்ல. பொஃபே சாப்பாடு எடுத்துக் கொள்வோமே, எல்லாருக்கும் வசதியான தேவையானத சாப்பிடலாம் என்ற நல்ல எண்ணம் தான். நாங்க பார்க்கலாம், பரவலாக ஆங்காங்கே பொஃபே உணவு வைக்கப்பட்டிருக்கும். தேவையானவர்கள் அங்க 15 ஐட்டம் 15 ஐட்டத்தை தூக்கி வைத்துக் கொள்வாங்க. கடைசியில பாதிய சாப்பிடுவாங்க, பாதிய கொட்டுவாங்க. நபியுடைய ஹதீஸ் என்ன? சாப்பிட்டா ஃபுல்லா வலித்து சாப்பிடுங்க. வலித்து சாப்பிட்டால்தான் அந்த தட்டை நமக்காக துஆ செய்யும். அதிலும் என்னன்னா சில இடங்கள்ல நின்று கொண்டு சாப்பிடுவதற்கு ஒரு ஏற்பாடு, அமர்ந்து கொண்டு சாப்பிடுவதற்கு ஒரு ஏற்பாடுகளே இல்லை. உண்மையிலேயே அமர்ந்து சாப்பிடுங்கள் என்பது நபியுடைய தெளிவான ஹதீஸ். அமர்ந்து கொண்டு கொடியுங்கள் என்பது நபியுடைய தெளிவான ஹதீஸ்.
சில விதிவிலக்கான நேரம் இருக்குது, நாம் இல்லை என்று சொல்லல. விமானத்துல போற நேரத்துல கையால சாப்பிடல, கை கழுவ அங்க வசதிகள் இல்லை. சில நேரம் அங்க உதவு செய்யல, விமானத்துக்குள்ள அங்க சில வேலை டைமும் செய்யணும். சில நேரங்கள் நின்று கொண்டு திருநீர் கழிக்கிற ஒரு நிர்பந்தம் வரும் மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இருக்குது. ஆனால் நாம் எதை சொல்ல வாரோம் என்றால், நிர்பந்தம் இல்லாத நேரங்களில் தாராளமாக அமர்ந்து சாப்பிடலாம். ஆனால் அமர்ந்து சாப்பிடுவதற்கு ஏற்பாடுகள் இருந்தும் நின்று கொண்டு சாப்பிடுகின்றார்கள். சில நல்ல அமல் இபாதத்தில் உள்ளவர்கள் கூட கூச்சமில்லாமல் அல்லது அவர்களுக்கு தெரியாதோ தெரியா நின்று கொண்டு சாப்பிடக்கூடாது என்பது தெரியாதோ தெரியா நின்று கொண்டே சாப்பிடுவார்கள். எனவே இடது கையால குடிப்பார்கள். ஹதீஸ்ல வருது, நபியுடைய சமூகத்துல ஒரு ஆள் இடதால குடிக்கிறாரு, சாப்பிடுறாரு. நபி அவங்க சொன்னாங்க, குல்பி அமீனி, உங்களோட வலது கையால சாப்பிடுங்களே. அவர் சொன்னாரல்லா அசத்தியோ, என்னால வலதால சாப்பிடவே முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படின்ட்டு உங்களால வலது கையால சாப்பிட முடியாமல் ஆகட்டும் என்று சொல்லி அதற்கு பின்னால மௌத்து வரைக்கும் அவர் அவருடைய கையை வாயின் பக்கம் உயர்த்த முடியாமல் அல்லாஹ் ஆக்கி விட்டதாக ஹதீஸ்ல வருது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது போன்று நாங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றிலையும் எல்லோரும் கூறுகிறார்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒன்று. இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படி அல்ல. குர்ஆன்ல ஆண்களுக்கு வேறா, பெண்களுக்கு வேறா. இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத், அந்த ஆயத்துல ஒரு 11 விடயங்கள் ஆண்களுக்கு வேறா, பெண்களுக்கு வேறா தான் அல்லாஹ் கூறுகின்றான். குல்லில் முஃமினீன் யகுது மின் அப்சாரிஹிம், முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்க, பார்வைகளை காத்துக் கொள்ளுங்க. பெண்மணிகளுக்கு சொல்லுங்க, பார்வைகளை காத்துக் சொல்லுங்க. அல்லாஹ் ஆண்களுக்கு வேறாக பெண்களுக்கு வேறாகத்தான் எல்லா இடங்களிலேயும் நாங்கள் சரியாவுடைய பார்க்கலாம். ஆண்களுக்கு 2 சாட்சி வேணும். ஆண்கள் வராத சொத்துல ஆணுக்கு 2, அதாவது 12, பெண்ணுக்கு 1 பங்கு தான். இவ்வாறு பல சட்டங்களில் ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேறாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் இப்பொழுது என்ன சொல்லப்படுகின்றது என்றால், இப்படி வித்தியாசம் தேவையில்லை, பாகுபாடு தேவையில்லை. அதனால் ஆண்கள் செய்கிற எல்லாத்திலையும் பெண்களும் ஈடுபடலாம். இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், அது ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ வாலிபாலோ எல்லா உலகத்தில் ஆண்களுடைய மாதிரி பெண்களுடையும் நடக்குது. பெண்கள் சென்ற கூச்சம், வெட்கம், மானம் கிட்டத்தட்ட இல்லாமல் போய்கொண்டிருக்குது. வெட்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று. வெட்கம் அது ஈமான் உள்ள ஒரு பகுதி. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு வெட்கம் இல்லாட்டி நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்க. முந்தைய ஒரு காலத்துல எங்களுடைய உம்மா வாப்பமா இந்த சபையில் உள்ள 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லோரும் இந்த புரண்ட பகுதியை, குடும்ப பகுதியை பிறப்பிடமாக கொண்டவர்கள் அல்ல. நாட்டு சைட்டிலிருந்து நாங்க குடும்பத்துக்கு வந்து தொழில் வியாபாரம் செய்து இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால நம்முடைய உம்மா பாப்பாமார் A-level படிக்கல்ல, O-level படிக்கல்ல, யூனிவர்சிட்டிக்கு அவர்கள் போகல்ல. 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு படித்தார்கள். ஆனால் எங்களை அழகான பண்பாட்டுடன் வளர்த்தார்கள். நல்ல அழகான குணங்களை சொல்லி தந்தாங்க. ஒரு பெண் புள்ள குமரான உடனேயே அந்த பெண் பிள்ளை அமர வைத்த மகள், நீங்க இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் ஆடை அணியணும், ஆண்கள் வந்தா இப்படித்தான் கவனமா இருக்கணும், வெட்கம் கூச்சத்தோட நீங்க பழகணும். அவர்கள் அழகான பண்பாடுகளை சொல்லி தந்தாங்க. இன்றைக்கு பெண்களுக்குரிய அந்த வெட்கம் கூச்சம் கிட்டத்தட்ட, உதாரணமா சொல்லுவோம், மஹரம் இல்லாத ஆண்கள் எங்க வீட்டுக்கு யாரையாவது தேடி வராங்க, அவங்க வீட்டுல முன்னால் இருந்து அவங்க அவங்கள பாட்டுக்கு வீட்டுக்குள்ள சில வேலை முழுமையா மறைக்காமல் கொஞ்சம் அரைக்குறையான வீட்டுக்குள்ள அவ்வாறு இருக்கலாம் அவர்களுக்கு. ஆனால் திடீரென்று ஒரு ஆண் வந்தாலும் அதை அவங்க கேர் பண்றது இல்லை. நாங்கே பணியோனும், நாங்கே நீங்களை மறைக்கணும், நாங்கே நீங்களை மூடணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அந்த அமைப்புல தான் இந்த உலகத்துல போய் கொண்டிருக்குது. விளையாட்டு போட்டிகள் என்று வந்தா ஆண்களும் பெண்களும் ஒன்றா சேர்வது, எல்லாருமா சேர்ந்து கை தட்டுறது, கத்துறது, கூப்பிட்டு கூழ்குரல் என்றது. சில திருமணங்கள் என்று வந்துட்டா ஆண்களும் பெண்களுமா எங்களை இஸ்லாமிய திருமணங்களை பற்றி கூறுகின்றேன். அங்க டான்ஸ் ஆடுறது, மியூசிக் போடுறது, ஒரு சிலர் ஆதாரம் காட்டுறது அரபு நாடு.
அரபு நாடுகள் சாதாரணம் இல்லையே. அரபு நாட்டுல தான் இன்றைக்கு ஆக மோசம் நிகழ நாடுகளாவது பரவாயில்லைன்னு சொல்வேன். அந்த அளவுக்கு வெட்கக்கேடு, அந்த அளவுக்கு அசிங்கம், அந்த அளவுக்கு மோசமானவைகள் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அவர்கள் செய்யறதெல்லாம் எங்களுக்கு முன்மாதிரி இல்லை. அங்குள்ள பெண்மணிகள் அபாயாவை போட்டு உள்ளுக்கு டெல்லி போட்டிக்கிறாங்க, டிஷர்ட் போட்டிக்கிறாங்க. ஏரான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களோட ஆடைகளுக்கும் ஒரு வரையறை இருக்குது. நபியுடைய தெளிவான ஹதீஸ், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ரஜுல் அல்லதி யல்பஸு லிப்ஸத்தல் மர்ஆ, பெண்களுக்கு உள்ள ஆடையை எந்த ஆண் அணிகிறாரோ அவருக்கு சாபம் உண்டாவதாக. பெண்களுக்கு பிரத்யேகமான அன்று முதல் இன்று வரைக்கும் அந்த சாரியாக இருக்கலாம், சுடிதாராக இருக்கலாம், அல்லது நீளமான ஹவுஸ் கோட், கவுன் போன்றவைகளாக இருக்கலாம். இது பெண்களுக்கு உள்ளது. இதை ஆண்கள் உடுப்பதை நபியவர்கள் சதித்திருக்கிறாங்க. ولعن رسول الله صلى الله عليه وسلم المرأة التي تلبس لبسة الرجل, ஆண்களை போன்று ஆடை அணியக்கூடிய பெண்களுக்கு சாபம் உண்டாவதாக. பெண்கள் இன்னைக்கு அதாவது டெனிம் அல்லது லெகின் எல்லாம் இறுக்கமான ஆடைகள், மெல்லிய ஆடைகள், அரைக்குறையான ஆடைகள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதுல சில ஆண்களும் விதிவிலக்கு அல்ல. பெண்மணிகள், சில பெண்மணிகள் ஃபுல்லா பேஸ் கவர் பண்ணி அபாயா போட்டு பேஸ் கவர் பண்ணி இருப்பார்கள். அவருடைய கணவன் அவர் திரிகோட்டன் அணிந்திருக்கிறார். அவன் நினைக்கிறாங்க, என்ன திரிகோட்டன் என்ன ஹராமா பாவமான்னு கேட்பாங்க. முட்டுக்காலை திறப்பது ஹராம். அந்நியவர்களுக்கு, மற்றவர்களுக்கு முன்னால எப்படி பெண்களுக்கு அவுரத் இருக்குதோ அதே மாதிரி ஆண்களுக்கும் அவுரத் இருக்குது. பெண்களுக்கு எப்படி அவுரத் மறைக்கப்படணுமோ அதே மாதிரி ஆண்களுடைய தொப்புள் முதல் முட்டுக்கால் வரைக்கும் முழுமையாக மறைக்கப்படணும். அந்த முட்டுக்காலுக்கு மேலுள்ள பகுதியை ஆண் மற்றவர்களுக்கு முன்னால திறப்பது ஹராம். ஒரு சிலர் மஸ்ஜிதுல தொழவும் செய்வாங்க. தொழும் போதும் அவுரத் மறைக்கப்படணும். மற்ற நேரங்களிலேயும் முட்டுக்கால் தொப்புளுக்கும் அந்த பகுதியில் உள்ள இடையிலுள்ள அந்த பகுதிகள் மறைக்கப்படணும் என்று சரியா கூறுகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களை அறியாமல் ஒரு சிலர் நிரந்தரவாதம் இது என்ன இப்படி உடுப்புடுக்க கூடாது எங்க வருதுன்னு கேட்பாங்க. எங்க மார்க்கெட்ல ஒவ்வொன்றா பிரிச்சு சொல்லப்பட்டில்ல சில அடிப்படை சட்டங்களை சொல்லி இருக்கிறாங்க. பெண்களுடைய ஆடை இறுக்கமாக இருக்கக்கூடாது. குளிருக்கு உள்ள ஆடை தாராளம். நான் வெளி ஆடையை பற்றி பேசுகின்றேன். இறுக்கமாக இருக்கக்கூடாது, மெல்லியாடாக இருக்கக்கூடாது, உள்ளாடைகளுடைய நிறங்கள் வெளியில தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. உடலுடைய பாகங்கள் எல்லாமே முகத்தை திறக்கலாமா மூடோன்மான்றதுல சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் தலைமுடிய துறக்கிறதுக்கு எந்த அதாவது திறப்பதற்கு அனுமதி இல்லை. அவர்களுடைய இந்த உள்ளங்கைக்கு பின்னால மணிக்கட்டுக்கு மேலுள்ள பகுதிகளை திறப்பதற்கு எங்கே யாரிடத்திலையும் அனுமதி இல்லை. இடுப்பு பகுதியோ கழுத்து பகுதியோ திறப்பதற்கு எந்த இமாத்தையும் அனுமதி இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதை விட மேல் என்னன்னா பெண்களுக்கு உள்ள ஆடை அணிகலன்கள்ல பெண்களுக்கு தான் நகை போடலாம். இன்றைக்கு ஆண்களும் கழுத்துல செயின் போடுறாங்க, கையில காப்புகளை போடுறாங்க, காதுல ஜிப்சின்னு சொல்லி போடுறாங்க. ஏதாவது ஆண்களுக்கு வெள்ளி மோதிரம் ஒன்று மாத்திரம் போடுவதற்கு அனுமதி. அது அல்லாத பெண்களை போன்று கழுத்துல செயினோ கையில காப்போ காதுகள்ல வேற எதுவும் போடுவதற்கு வெள்ளியாலும் போடுவதற்கு அனுமதி இல்லை. ஆண்களும் பெண்களை போன்று இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம். சில வாலிபர்கள் முடி வளர்க்கிறாங்க. ஒன்று ஜடை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கட்டங்களில் ஜடையுடைய அடிப்படையில முடிய ஃபுல்லா அவர்களுடைய காதுக்கு கீழால கழுத்துக்கு மேலான வரைக்கும் வளர்த்திருக்கிறாங்க. அந்த ஜடையுடைய அடிப்படையில வளர்த்த பரவாயில்லை. ஆனா யாரோ எவனோ வளர்க்கிறான் என்று முடி அதற்கு கீழால வளர்த்து அதற்கு அந்த ரப்பரை போட்டு அல்லது எலிப்பன் போடுவது இருக்குது. இது கூடாது. நான் எதை சொல்ல வாரேன்னா, சில பாப்பாமாருக்கு தைரியமும் இல்ல மகனுக்கு சொல்வதற்கு. தன்னுடைய மகளுக்கு சொல்ல பயப்படுகின்றார்கள்.
மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நான் உதாரணத்திற்கு சில விடயங்களை சொல்லிக் கொண்டு வந்தேன். பெரியவர்களை மதிக்கணும், மூன்றவர்களை மதிக்கணும், சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டணும். இன்று அதெல்லாம் மலையேறி கொண்டிருக்கிறது. பெரியவர் சிறியவர், ஆசிரியர் மாணவர் என்ற பாகுபாடு இல்ல, வித்தியாசம் இல்ல. அதனால ஆசிரியர்கள் மாணவர்கள் சில வேலையில பெரியவர் வாலிபர் வேலை செய்யறவங்க எல்லாமாக சேர்ந்து என்ன செய்யறது, மதுபானம் மறந்துறது, சில வேலை புகைகளை பிடிக்கிறது, சில வேலை டான்ஸ் ஆடுறது. பெரியவர்களை மதிக்க சொல்லி வந்திக்குது ஹதீஸ்ல. அவர்கள் தன்னுடைய வாகனத்தை ஏற பார்க்கின்றார்கள். வந்து அவர்கள் ஏறுவதற்கு வசதியாக அவர்கள் கால் வைக்க அந்த சேன பிடியை பிடித்துக் கொடுக்கிறார்கள். சொன்னார்கள், ரசூலுல்லாஹுடைய பெரிய தந்தையுடைய மகனே ஓரமாகுங்க, நீங்க எல்லாம் வந்து எனக்கு இப்படி செய்ய வேண்டிய தேவையில்லை. அதுல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹகதா உமிர்னா அன் நுஅத்திம பிஉலமாஇனா வகுபராஇனா. எங்க நபி அவர்கள் எங்களுக்கு இப்படித்தான் படிச்சு தந்தாங்க. எங்களோட மூத்தவர்களை, எங்களோட அறிஞர்களை, எங்களுக்கு படித்து தந்தவர்களை கண்ணியப்படுத்த சொல்லி நாம் இப்படித்தான் ஏவப்பட்டிருக்கிறோம். அதுல ஒரு சாபித்த ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுடைய கையை கேட்டாங்க, கொஞ்சம் கூட கையை காட்டுங்க. கையை காட்டியவுடன் உடனடியே அந்த கையை எடுத்து முத்தமிட்டாங்க. முத்தமிட்டு சொன்னாங்க, நாங்க இப்படித்தான் ஏவப்பட்டிருக்கிறோம். எங்களோட அகலு பயிற்சிக்குள்ள எங்களோட சாதாத்மார்களை நாங்க இப்படித்தான் கண்ணியப்படுத்தணும். அதாவது எழுமுக்காக வயதிற்காக மூத்தவர்களை கண்ணியப்படுத்தணும். அவர்கள் பேசினா அந்த பேச்ச கேட்கணும். அவர்கள் திருப்பி தந்தா அதை எடுக்கணும். ஆனா இதுக்கு எப்படி செல் போகுது என்று சொன்னா, யாராவது பெரியவர் ஒரு கேள்வியை கேட்டு ஒரு சிறியவர் ஒரு அறப்படிச்ச மாதிரி பதில் சொன்னா எல்லாரும் சேர்த்து கை தட்டுவர். இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இது எல்லாம் மேல இஸ்லாமிய பண்பாடுகள் இருந்து, நாகரிகத்தில் இருந்து, இஸ்லாமிய விழுமியங்களில் இருந்து எங்களை தூரமாக்குவதற்குரிய மறைமுகமான முயற்சிகள். எத்தனையோ நாடுகள் அநேகமாக இதை மீறி நடந்து கொண்டிருக்கிறாங்க. எங்களோட நாட்டுல அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு நாங்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், இல்லை என்று சொல்லல. ஆனால் சில நேரங்களில் சில ஆண்கள், சில பெண்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமூகத்துக்கு கெட்ட பெயர் நாங்க பார்க்கலாம். கடந்த மாதங்கள்ல எங்களோட சகோதர இனத்தவர்களுடைய விசேஷம் வந்ததுனால ஒரு ஊர்ல நீங்க சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க, எங்களும் இஸ்லாமிய ஆடைகளை அணிந்து கொண்டு அவர்களுடைய பதாதைகளை தூக்கிக் கொண்டு போனது. அதற்கு முன்னால் அந்த டிசம்பருடைய மாதத்துல, அந்த கிறிஸ்துமஸ் காலத்துல எங்களுடைய இஸ்லாமிய பாடசாலைகள்ல அவர்களுடைய கிறிஸ்தவ கீதங்களை படிக்கிறது. சகவாழ்வு ஒட்டுமொத்த சகவாழ்வு அல்ல. எங்களோட மார்க்கம், எங்களோட பண்பாடு, எங்களோட கலாச்சாரம், எங்களோட நாகரீகங்களுக்கு விட்டு கொடுத்து கொண்டு சகவாழ்வு அல்ல. எதுல சேர்ந்து எதுல இணைந்து போகலாமோ அதுல மட்டும்தான் சேர்ந்து இணைந்து போகணும். அவங்க பாக்கி நாங்க ஹக்கில் இருக்கிறோம், தைரியமா சொல்லுவோம், நாங்க ஹக்கு, அவங்க பாக்கி. அதனால ஹக்கை விட்டு கொடுக்கலாம். அனைத்து நாட்டுல நாங்க சிறுபான்மையினராக இருக்கிறோம், எங்களுக்குள்ள ரைட்ஸ்கள் இருக்குது, உரிமைகள் இருக்குது. அவர்களோட சேரணும், அவர்களோட இணையணும், அவர்களோட கலக்கணும், அதுல மாற்றுக்கருக்கு இல்லை. ஆனா எங்களை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து கொண்டு அவங்களுடைய விசேஷ பார நேரத்துல அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு வெளியில போய் அதை சுத்தமாக்குறது, அதை கிளீன் பண்றது, அதை சுத்தம் செய்யறது, அந்த அளவுக்கு போவதற்கு மாற்றத்தில் அனுமதி இல்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நபி அவர்களுடைய சுன்னாவுல தான் அல்லாஹுடைய உதவி இருக்குது, நபியுடைய வழிமுறையில தான் அல்லாஹுடைய உதவி இருக்குது. சூரத்து 100ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய சபையில நீங்க இருந்தா எழுதி போனாலும் அனுமதி கேளுங்க சொல்லிக் கொண்டு சில ஒழுக்கங்களை சொல்லிக் கொண்டு வந்து இறுதியில் அல்லாஹ் கூறுகின்றான், عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب
அலீம். யார் இந்த நபியுடைய உத்தரவுக்கு கட்டளைக்கு மாற்றமாக எவர்கள் நடத்துகிறார்களோ உலகத்துல பெரிய சோதனைகள் வரும் அல்லது மறுமையில பெரிய வேதனை கிடைக்கும் என்பதில் நீங்க ஜாக்கிரதையாக இருங்க. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சில சோதனைகளுக்குரிய சில காரணங்கள் இதுவாகவும் இருக்கலாம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான அவர்களுடைய முபாரக்கான அந்த வழிமுறைகள், அந்த நாகரிகங்கள், அந்த பண்பாடுகளை விட்டு யாரோ எவரோ பெயரோ ஊரோ சிறுநீர்களுக்கு சுத்தம் செய்யாத சிலர்களை பின்பற்றுவதனால சில வேலைகளில் சோதனைகளும் வரலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு தார்மீக கடமை. நம்முடைய வளர்ற யங்ஸ்டர், வளர்ற ஆண் பெண் பிள்ளைகளுக்கு உணவுகளை, உடைகளை, அவர்களுக்கு தேவையான மொபைல் போன்களை, அவர்களுக்கு தேவையான ஆடைகளை, அவர்களை படிப்பிப்பதற்கு ஓத வைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்வது மட்டுமல்ல, அவர்கள் கொஞ்சம் வழி தவறி போற நேரத்துல அவர்களை திருத்தி அழகான முறையில இஸ்லாமிய பண்பாடுகளை, இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை படித்துக் கொடுப்பதும் நம் ஒவ்வொருவருடைய தார்மீக கடமை என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையில வாழ்வதற்கு எல்லாம் வல்லல்லா நம் அனைவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய மன்னிப்பாயாக. விசேஷமாக அந்த பிளஸ்தீனத்தில் வாழக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. சீக்கிரமாக அங்கே யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக. அந்த மிருகத்தனமான அந்த அநியாயக்கார யூதர்களுக்கு எதிராக உன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்துவாயாக. உன்னுடைய தண்டனை இறக்கி வைப்பாயாக. அந்த முஸ்லிம்கள், அந்த அப்பாவிகள் யார் யார் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்த பாடங்களை புகட்டுவாயாக. நான் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.